எந்த அரசியல்வாதிகளையும் நான் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அரசியலில் நம்பவே மாட்டேன். தப்பும் இல்லை, அவங்களுடைய சுயநலம் சார். கட்சியை நடத்துறதுக்கு தன் எதிர்காலம், தன் கட்சியினுடைய எதிர்காலம் கொஞ்சம் போனா போகுதுன்னு தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சு அவங்க எந்த முடிவையும் எடுப்பாங்க. விஜய் என்டிஏவில் சேரவே மாட்டார்லாம் நம்ம எழுதி தர முடியாது. வெட்கம் கெட்டவர்கள் தான் அரசியல்வாதிகள். 2 பேரும் சரியில்லை, நான் மாற்று அரசியல்களோட வரேன் தானே சொன்னீங்க. அப்ப திடீர்னு ஊழல் சக்தின்னு வேற எடப்பாடியை சொன்னீங்களே, கொள்கை எதிரின்னு வேற பிஜேபியை சொன்னீங்களே. அப்ப அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா அப்ப நீங்க யாரு? உங்க நோக்கம் பதவியை பிடிக்கிறது தான். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களான்னு. தமிழ்நாட்டுக்கு தலைமை எடப்பாடி தான், அது அமித்ஷாவே சொல்லிட்டார். அந்த எடப்பாடி தான் எங்கள் அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல மாட்டாங்க. அமித்ஷா சொல்லல. முதல் அரசியல் பிரச்சார மேடை, தேர்தல் பிரச்சார மேடை தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட போகுதுன்னு மதுராந்தகத்துல மோடியை கொண்டு வந்து பெரிய கூட்டம் போட்டாங்க. அந்த நேரத்தில் சமீபத்தில் கூட்டணி சேர்ந்த இந்த தினகரனும் மேடை ஏறினார். கவனிக்க தகுந்த மேடையா இருந்துச்சு. எடப்பாடி தினகரனும் அப்படி கைகோர்த்தாருங்க இல்லையா? அந்த ஒரு பிரதானமான மேடை, நாடே கவனிக்கிற ஒரு மேடையில எடப்பாடி அதிமுகங்கிற பேரையும் மோடி சொல்லல. முதல் பிரச்சார கூட்டம் தானே. எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லிட்டு கொண்டு சார். இந்த தேர்தல் பிஜேபியின் தேர்தல் அல்ல, இது அதிமுக தலைமையிலான என்டிஏ. இங்க சிஸ்டம் வேற. அதிமுக தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்குது, நீங்க அதிமுக சீட்டு கொடுக்கல. அப்போ உங்க தீரி இங்க திணிக்க கூடாது. நீங்க என்ன வேணாலும் திட்டம் வச்சுக்கோங்க, ஜெயிச்சுட்டுல சார் உங்க திட்டத்தை அமல்படுத்தணும். ஜெயிக்கிறதுக்கே வழி இல்லாம நீங்களே புளிய போட்டு மூடுறீங்களே. 10% குறையிறது அதிமுக சோர்ந்தது மட்டும் இல்ல, மக்களுக்கு அதிமுக மீதான அந்த பார்வை மாறுபட்டதும், அந்த நம்பிக்கை தன்மை, நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி குறைஞ்சதும் தான் சார் காரணம். சும்மா ஒன்றும் ஓட்டு சதவீதம் குறையல. அதுக்கு காரணம் அந்த இரட்டையர்கள் தான். ஓபிஎஸ் அதில் பொறுப்பா இருந்தார், வெறும் எடப்பாடி மட்டும் சொல்லக்கூடாது. அந்த 2 பேரும் கொண்டு பிஜேபி கிட்ட கட்சியை அடகு வச்சாங்க. அன்னையோட முடிஞ்சது அதிமுகவுடைய ஆளுமை. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் சார். சார் வணக்கம் சார். இப்போ என்டிஏ முக்கிய மாநாடு பிரதமர் அவர்களுடைய தலைமையில் இன்று மாலை திருச்சி பஞ்சப்பூர்ல நடக்க இருக்கிறது. இதில் இன்றைய தினம் நம்ம பேசுவதற்கு சற்று முன்னதாக மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள். விஜய் அவர்கள் என்டிஏவில் இணைகிறாரா என்ற கேள்விக்கு அவர் மறுக்கவில்லை, மாறாக எல்லாரும் எங்கள் கூட்டணிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை கூறிவிட்டு கடந்து சென்று விட்டார். என்ன மர்மமாகவே இருந்து கொண்டிருக்கிறார். நேற்று இந்த கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்ன பிரசாத பொறுப்புல இருந்து நீக்குறீங்க. அவர் நேற்று காலையில நயனார் நாயந்திரா அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கலைங்கிறார். அது ஒரு வதந்தியா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நிர்மல்குமார் அந்த கட்சியை சேர்த்த ஒரு வாரமா அமைதியா இருந்துட்டு நேற்று நிர்மல்குமார் ஏதோ ஒரு சாஃப்டா மறுத்திருக்கிறார். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. இந்த வதந்தி இன்னும் கொஞ்சம் வலுவானா இன்னும் கொஞ்சம் வலுவா மறுக்கிறாங்களான்னு பார்ப்போம். அது உறுதிப்படுத்தப்படுற வரைக்கும் அது பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுலயே பல தியரி இருக்கு. இது பிஜேபி நிஜமாவே இன்னொரு முறை முயற்சி எடுத்தாங்களா, இல்ல சங்கீத விவகாரத்தை திசை திருப்ப தாவேக்காலேயே சில புத்திசாலிகள் இந்த செய்தியை உழவு விட்டாங்களா அப்படின்னு பல தியரி இருக்கு. எதுவுமே உறுதியா இல்லாத போது அதை போய் அவ்வளவு தூரம் பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டா இந்த தமிழக அரசியலை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருப்பவர், நீங்கள் நினைக்கிறீங்களா விஜய் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பாரா, தன் கொள்கை எதிரி என்று? இல்ல, நான் எந்த அரசியல்வாதியும் நம்ப மாட்டேன். எனக்கு அரசியல்வாதிகள் பல பேர் நண்பர்கள் இருக்கிறாங்க. எந்த அரசியல்வாதிகளையும் நான் தேர்தல் நேரத்துல தேர்தல் அரசியல்ல நம்பவே மாட்டேன். தப்பும் இல்லை, அவங்களுடைய சுயநலம் சார். கட்சியை நடத்துறதுக்கு தன் எதிர்காலம், தன் கட்சியினுடைய எதிர்காலம் கொஞ்சம் போனா போகுதுன்னு தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சு அவங்க எந்த முடிவையும் எடுப்பாங்க. விஜய் என்டிஏவில் சேரவே மாட்டார்லாம் நம்ம எழுதி தர முடியாது. வெட்கம் கெட்டவர்கள் தான் அரசியல்வாதிகள். அதுவும் தேர்தல் அரசியல்ல அது ரொம்ப உச்சத்துல இருப்பாங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன். நான் இதை போனா என்ன ஆபத்து, போனா என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அந்த அணி மிக வலுவான அணியா மாறும், அதுல மாற்றமே இல்லை. ஆனா விஜய் யார்? அப்போ நீங்க என்ன சொன்னீங்க? 2 பேரும் சரியில்லை, நான் மாற்று அரசியல்களோட வரேன் தானே சொன்னீங்க. அப்ப திடீர்னு ஊழல் சக்தின்னு வேற எடப்பாடியை சொன்னீங்களே, கொள்கை எதிரின்னு வேற பிஜேபியை சொன்னீங்களே. அப்ப அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா அப்ப நீங்க யாரு? உங்க நோக்கம் பதவியை பிடிக்கிறது தான். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களான்னு ஒரு விமர்சனம் வரும். அவர் ஒரு கிறிஸ்தவர்னு பல நேரங்களில் வெளிப்படையா சொல்லிக்கிறவர், நிஜமும் அதுதான். அந்த கிறிஸ்தவருடைய வாக்கு வங்கி தக்க வைக்கப்படுமா? 90% அவர் இழப்பார். இந்த ஆபத்துக்கள் எல்லாம் மீறி அவர் போய் சேருவாரா நமக்கு தெரியாது. இப்போ என்டிஏ கூட்டணியில இப்போ திமுக கூட்டணி பாக்குறோம், ஓவரால் சீட் ஷேரிங் முடிச்சிட்டாங்க. காங்கிரஸுக்கு ஒதுக்கிட்டாங்க, இன்னும் முடிக்கல. இன்னும் சில இன்னும் முடிக்கல. விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, சிபிஐ, அவங்களுக்குலாம் எத்தனை சீட்னு சொல்லிட்டாங்களா? இல்ல, இப்போ அதுக்கு உண்டான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அஇஅதிமுகவுல யாரு குழு அமைச்சிருக்காங்களா சீட் ஷேரிங் உண்டான? இல்ல, அந்த வேகம் வெளியில தெரியற மாதிரி அதிமுக நடக்கலதான். ஆனா அன்அபிஷியலா நடந்துட்டு தான் இருக்கு. அன்புமணி கிட்ட பேசி முடிச்சிட்டாங்களா? அறிவிப்பு தான் வரல. கூட்டணி சேர்ற போதே நம்பர் சொல்லிட்டாங்க. ஒரு ராஜ்யசபா ஒத்துக்கிட்டு தான் கையெழுத்து போட்டார்.
சொன்னபடி ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க, எம்எல்ஏ சீட்டு நம்பரே சொல்லியாச்சு. அபிஷியலா எல்லாரும் சொல்ற போது சொல்லுவாங்க. பிஜேபியோட மறைமுகமா நடந்துகிட்டு தான் இருக்கு. கட்சிகள் குறைவு இங்க, அதனால ரொம்ப பதட்டப்பட வேண்டியதில்லை. ஓகே. ஸோ இப்போ என்டிஏவுக்கு யார் தலைமை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தமிழ்நாட்டுக்கு தலைமை எடப்பாடி தான், அது அமித்ஷாவே சொல்லிட்டார். அந்த எடப்பாடி தான் எங்கள் அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல மாட்டாங்க. அமித்ஷா சொல்லல, மதுரையில சொல்லல, திருநெல்வேலியில சொல்லல. முதல் அரசியல் பிரச்சார மேடை, தேர்தல் பிரச்சார மேடை தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட போகுதுன்னு மதுராந்தகத்துல மோடியை கொண்டு வந்து ஒரு பெரிய கூட்டம் போட்டாங்க. அந்த நேரத்தில் சமீபத்தில் கூட்டணி சேர்ந்த இந்த தினகரனும் மேடை ஏறினார். கவனிக்க தகுந்த மேடையா இருந்துச்சு. எடப்பாடி தினகரனும் அப்படி கைகோர்த்தாருங்க இல்லையா? அந்த ஒரு பிரதானமான மேடை, நாடே கவனிக்கிற ஒரு மேடையில எடப்பாடி அதிமுகங்கிற பேரையும் மோடி சொல்லல. முதல் பிரச்சார கூட்டம் தானே. எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லிருக்கணும்ல சார். முதலமைச்சரை சொல்வது எங்கள் வழக்கம் இல்லை, பிஜேபிக்கு தான் வழக்கம் இல்லை. இந்த தேர்தல் பிஜேபியின் தேர்தல் அல்ல, இது அதிமுக தலைமையிலான என்டிஏ. இங்க சிஸ்டம் வேற. அதிமுக தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்குது, நீங்க அதிமுக சீட்டு கொடுக்கல. அப்போ உங்க தீரி இங்க திணிக்க கூடாது. அந்த மேடையிலையும் சொல்லல. அதுக்கப்புறம் மதுரைக்கு போனார், அங்கேயும் சொல்லல. இன்னைக்கு திருச்சிக்கு வராருல, ஏதோ தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட போகுதுன்னு இன்னைக்கு ஒரு பேப்பர்ல பார்த்தேன். அண்ணாமலை யாரும் சொல்லியிருக்கா, பிரதமர் மோடியுடைய வருகை தமிழ்நாட்டில் என்னதான் புரட்டி போடுன்னு பார்ப்போமே. நீங்க அதிமுக பேரையே சொல்லாம, எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் சொல்லாம எப்படி சார் அதிமுக வேலை செய்வான் உங்களுக்கு? புரியுதுங்களா? இது அதிமுக செய்யற துரோகம் இல்லையா? அநீதி இல்லையா? இது கூட்டணி தர்மமா? நீங்க என்ன வேணாலும் திட்டம் வச்சுக்கோங்க, ஜெயிச்சிட்டுல சார் உங்க திட்டத்தை அமல்படுத்தணும். ஜெயிக்கிறதுக்கே வழி இல்லாம நீங்களே குழியை போட்டு மூடுறீங்களே. இன்னைக்காவது சொல்றாரான்னு பார்ப்போம். அப்படி சொல்லலைன்னா எடப்பாடி தான் உஷாரா இருக்கணும். அவர் அதை பத்தி கவலைப்படல. 170 தொகுதி பிரச்சாரத்தையும் முடிச்சார். முதலமைச்சர் நான் தான் வேட்பாளர், கவலைப்படல. நான் கவலைப்படுறதும், நான் சொல்ல வர்றதும், பிஜேபி போட்டியிடுகிற தொகுதிகளில் அதிமுக வேலை செய்வானா? ஏன் வேலை செய்யணும்? எங்க பொதுச்செயலாளர் பேரை சொல்ல மாட்டீங்க, எங்க பொதுச்செயலாளர் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல மாட்டீங்க, உங்களை நாங்க வந்து வேலை செய்யணுமாக்கும். கேட்பானா? கேட்க மாட்டாங்க. சூடு சொரணையுள்ள தன்மானம் உள்ள ஒரு அதிமுக இதை கேட்பான். இந்த பயம் கூட பிஜேபிக்கு இல்லைங்கிறனால அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவனை வேணாம் தட்டி கொடுத்து வேலை வேணாலும் சார் நீங்க ஜெயிக்க முடியும். அதிமுக இல்லாம பிஜேபி ஜெயிக்க முடியுமா? எக்ஸப்ட் ஒரு தொகுதி 2 தொகுதி கன்னியாகுமரி அவங்க பேரை சொல்ல மாட்டீங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜி? அப்ப திமுகவை எப்படியாவது ஆட்சியில் அமர்த்தணும்னு நீங்க ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா பிஜேபி? அப்படிதான் சார் தோணுது. ஈஸியா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்டாலின் மெனக்கட்டுறது, ஐயோ ஸ்டாலின் அவ்வளவு கஷ்டப்படாதீங்க, நாங்க எங்களால உதவி செய்யறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க பண்ற வேலை. ஆனா சார், இப்போ இபிஎஸ் ஆளுமை இதுல வந்து கேள்விக்குறியாகுதுல்ல. இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்துல போயஸ் கார்டனுக்கு வருவாங்க தலைவர்கள், ராயப்பட்ட அந்த ஆளுமை எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்காக சுத்தமா இல்லைன்னு சொல்லல. இப்ப அமித்ஷாவே சொல்லலைன்னு கூட இப்ப அவர் சொன்னா கோச்சு போறாலும் தயங்காம நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டு 150 தொகுதி 120 தொகுதி முடிச்சுட்டு வராருல, இது ஒரு வகையான ஆளுமை. ஆனா அந்த கமாண்டிங் பவர் போயிடுச்சு. அதிமுக தான் பெரிய கட்சி, கூட்டினா வாங்க, எதுக்கு நான் ஐடிசிக்கு வரணும், ஹோட்டலுக்கு எதுக்கு நான் வரணும், இங்க வாங்கன்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் போய் பல வருஷம் ஆச்சு. நீங்க புதுசா கேக்குறீங்க. அந்த ஆளுமை எல்லாம் போயிடுச்சு சார். நான் ஒரு ஆளுமை மிக்க தலைவர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அவர் ராயப்பேட்டை அலுவலகத்திற்கு வர வச்சிருக்கணும். ரிசப்ஷன் வைஸா இப்போ என்ன வந்து மக்கள் மத்தியில போய் அதனாலதான் ஆதரவு தளம் குறைஞ்சிக்கிட்டே வருது. வாக்கு சதவீதம் குறையிறது அதிமுக சோர்ந்தது மட்டும் இல்ல, மக்களுக்கு அதிமுக மீதான அந்த பார்வை மாறுபட்டதும், அந்த நம்பிக்கை தன்மை, நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி குறைஞ்சதும் தான் சார் காரணம். சும்மா ஒன்னும் ஓட்டு சதவீதம் குறையல. அதுக்கு காரணம் அந்த இரட்டையர்கள் தான். ஓபிஎஸ் அதுல பொறுப்பா இருந்தார், வெறும் எடப்பாடி மட்டும் சொல்லக்கூடாது. அந்த 2 பேரும் கொண்டு பிஜேபி கிட்ட கட்சியை அடகு வச்சாங்க. அன்னையோட முடிஞ்சது அதிமுக ஆளுமை. இது தனிப்பட்ட எடப்பாடியின் ஆளுமைன்னு கொண்டு போக வேண்டாம், அவருக்கும் பங்கு இருக்கு. அதிமுக ஆளுமை அப்பவே காணாம போயிடுச்சு. அதை மக்களும் அப்படி பாக்குறதுனாலதான் வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டே வருது. இப்பயாவது உஷாராகிக்கிட்டு நிக்கலைன்னா இன்னொரு தோல்வி அதிமுகவால எந்த இயக்கத்தாலையும் தாங்க முடியாது. 3வது தோல்விய, 2வது அன்னைக்கு திமுக 3வது தடவை ஜெயிச்சதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் இருக்கிறாங்க. 2 தடவை தோத்துட்டு 3வது தடவை 21 தோத்துருந்தாங்கன்னா அந்த கட்சி இன்னைக்கு அதிமுகவோட பலவீனம் கட்சியா போயிருந்திருக்கும். ஆனால் அதிமுக இன்னொரு தோல்வி தாங்க முடியாது. 3 முறை நாங்களும் நின்று காட்டுறோம்லாம் அப்படி நிக்க முடியாது. அந்த கட்சி ஏற்கனவே கரைஞ்சிக்கிட்டு இருக்கு சார். இப்போ தொகுதி யார் பங்கீட்டு கொடுப்பாங்க? இப்ப இவர் அமித்ஷா வந்த பிறகு இவர் டெல்லிக்கு போறாரு, அமித்ஷாவை பாப்பாரு. டெல்லிக்கு போறதுனால அவங்க கொடுக்குற தொகுதி ஆயிட்டு போறாரு, இவர் தான் சார் கொடுப்பாரு. அதிமுக தான் கொடுக்குற இடத்துல இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஆனா டிடி தினகரன் போன்றவர்கள்லாம் நான் வந்து என்டிஏல தான் இருக்கேன், நான் பிஜேபி அமித்ஷா அவர் கையில இருந்து கொடுக்க போறாரா? எடப்பாடி கிட்ட இருந்து வாங்குறதுல அமித்ஷா கொடுக்க போறாரு. ஏன்னா அன்புமணி போய் எடப்பாடி பார்த்து சேர்ந்தாரா? அது மாதிரி ஒருத்தருக்கு கம்ஃபர்ட் சார். இப்போ இனிமேல் எடப்பாடி தான் பேசணும், டிடிவியே கூட பேசலாம். அந்த முதல் சந்திப்பு நடக்கிற வரைக்கும் அந்த கசப்பு இருக்குல்ல, 7-8 வருஷத்து பகை இல்ல,
அது பெரிய விஷயமே இல்ல அரசியல். டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணியில் இணைந்த போது கூட அவர் இபிஎஸ் தலைமையில் அவர் இணையவில்லை. பியூஷ் கோயல் மற்றும் சார் அவங்க அமித்ஷா பார்த்து அவர் சொன்னதுனாலதான் நான் இந்தியாவில் இணைஞ்சேன்னு அவர் வெளிப்படையா பேட்டியே கொடுத்தாரு. அதன் பிறகு எடப்பாடி மூஞ்சில நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு தினகரன் சொல்லியிருக்காரு. இல்ல பிரஸ் மீட்ல ஒன்னா கூட 2 பேரும் அம்மாவின் பிள்ளைகள்னு சொன்னாங்க. அந்த புள்ளிக்கு வந்த பிறகு நம்ம வேற விஷயங்களை பேசணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்கள் இப்போ ஸ்பாயிலர் ஃபேக்டர்ஸ் வந்து அஇஅதிமுகவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. இப்போ அம்மையார் சசிகலா தனி கட்சி வந்து கொடியா இல்ல அதாவது அப்படி ஒரு முடிவை எடுத்தா ஒரு 30 தொகுதியில 40 தொகுதியில அண்ணாதிமுக இல்ல நான் ஜெயிக்கணும் தான் ஒரு கேண்டிடேட் போடுவார். அம்மாவின் ஆட்சி அமையணும்னு சொல்றவர் ஏன் 30 தொகுதியில கேண்டிடேட் போடணும்? 234 கேண்டிடேட் போட்டா அம்மாவின் ஆட்சி அமைக்கிற தைரியமும் துணிச்சலும் சசிகலாக்கு இருக்கு, நம்ம பாராட்டலாம். 30-40 தொகுதியில போறாருன்னா எடப்பாடிக்கு ஏதோ பாடம் கத்து கொடுக்க போறாருன்னு அர்த்தம். என்ன செய்ய போறாருன்னு தெரியல. அவர் அறிவிச்ச பிறகு அதை பத்தி உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்கள் ராமதாஸ் கிடைக்கிற தகவல்னா ராமதாஸ், டாக்டர் கிருஷ்ணசாமி, சசிகலா 3 பேர் சேர்ந்து விஜயோட சேர போறதா ஒரு தகவல் இருக்கு. ஓகே. நடந்தால் அது ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட அணியா இருக்கும். அதுல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பல தொகுதி இல்லாத ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தும். யாரு இந்த இதனால யாரு ஜெயிக்க போறா யாரு தோக்க போறாங்கிறதும் அடங்கி இருக்கு. அது என்ன தொகுதி யாரு கேண்டிடேட் 1000-2000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து நிச்சயமா அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிற வலிமை அந்த அணிக்கு இருக்கும். சில பல தொகுதியில ஜெயிக்கவும் செய்யலாம், ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? சீட் கன்வர்ஷன் கெபாசிட்டி திரு விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? ஏன் திடீர்னு விஜய் கொண்டாந்து சேர்றீங்க? இந்த 4 பேர் நான் கேட்கறேன் சார். ராமதாஸும் சேர்றார். அப்ப வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் அதிகமா இருக்கிறது, வன்னியர் சங்கம் ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல விஜயனுடைய ரசிகர்கள் சேர்ந்து வெற்றி கிடைக்கும். ஒரு சில இடங்கள்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். தென் மாவட்டங்கள்ல சசிகலாக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த இடத்துல விஜய் ரசிகருடைய வாக்குகளும் சேர்ற போது 1-2 ஜெயிக்கலாம்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம், அவ்வளவுதான். அது விஜய்க்கு தான் தனியா இல்ல. விஜய் அவர்கள் கணிசமாக ஒரு 3 தலைவர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட தலைவர்கள் போய் சேர்ற போது, டாக்டர் கிருஷ்ணசாமி உட்பட நான் சொல்றேன், அவர் அங்க நின்று தோத்துக்கிட்டே இருப்பாரு. ஓட்டப்பிடாரமோ இங்கிட்ட தென்காசி எல்லாம் எம்பி எலெக்ஷன் தோத்துட்டே இருப்பாரு. இப்போ ஒரு வலுவான ஒரு அதாவது ஆதரவுள்ள ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிற விஜயும் சேர்ற போது இவருடைய சமுதாய வாக்குகள் சேர்ப்போது வெற்றி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. இதைத்தான் நான் சொன்னேன், சில பல தொகுதிகளில் வெற்றியும் கிடைக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அது விஜய்ங்கிற தனித்துன்னா இந்த அணிக்கு போய் நான் சொல்ல போறேன், அணி போய் சேர்ந்து அதுக்கு ஒரு பெர்செப்ஷன் கிடைக்கும், ஒரு கூடுதல் பலம் கிடைக்கும். அரித்மேட்டிக்கை தாண்டி கெமிஸ்ட்ரியும் கொஞ்சம் வேலை செய்யும் சமுதாய ரீதியா அந்தந்த பகுதிகளில். ஆனா இப்போ அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா அஇஅதிமுக கூட்டணியில் உள்ள பிளவுகள் தான் அங்க போய் சேர்றதை நம்மளால பார்க்க முடியுது. அம்மையார் சசிகலா அஇஅதிமுக ஓட் பேங்க் தான் அவங்க உடைக்கிறாங்க. அதே போல ஐயா ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணியினுடைய பிரிவினுடைய ஓட்டை தான் அவரும் அதிமுக அணியினுடைய வாக்குகளை தான் பிரிக்கக்கூடிய கொடுப்பாங்க. அஇஅதிமுக மேலும் பலவீனம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தானே. அப்படி நிச்சயமா அது மேலும் வலுப்பெறதுக்கு அப்படியே அங்கே போய் சேருவாங்க. நிச்சயமா பலவீனம் தான். அதனாலதான் பிஜேபி மெனக்கிடுறாங்க. அல்லது எடப்பாடி ஒரு முயற்சி எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். அன்புமணியை சமாதானப்படுத்தி ராமதாஸ் இங்க கொண்டு வந்துடலாங்க. இந்த டிடிவி விஷயத்துல அவருக்கு இருந்த அந்த விசாலமான பார்வை அல்லது கொஞ்சம் இறங்கி வந்த மனநிலை ஓபிஎஸ் கிட்டையும் சசிகலாட்டையும் இருந்தா அந்த அண்ணாதிமுக நீங்க வலுவா இருந்திருக்குமே சார். அந்த வாய்ப்பை நேரத்தை எடப்பாடி தவற விட்டு விட்டார். ஓகே, நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.